சிபிஎஸ்இயில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் தோல்வியடையும் மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் அடுத்த வகுப்பில் தேர்ச்சியுடன் சேர்க்கப்படுவார்களா? இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன் வணக்கம். அமைச்சர் விளக்கத்தில் இருக்கும் மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று காலை 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். அப்போது அவரிடம் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தோம். மத்திய அரசு ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திவிட்டது. குறிப்பாக 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த 3, 5, 8 வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்கள் மீண்டும் தேர்வை எழுதி வெற்றி பெறலாம் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் அன்பிலும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்ற இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சத்தின்படி அந்த நிலை தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் 8ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் மாணவர்கள் தோல்வி கிடையாது என்ற ஒரு தகவலையும் ஏற்கனவே தமிழக அரசு மற்றும் அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிபிஎஸ்இ 3, 5, 8 வகுப்புகளில் மாணவர்கள் தோல்வியடைந்தால் அந்த மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறி தமிழக அரசு பாடத்திட்டத்தின் கீழ் நடைபெறக்கூடிய பள்ளிகளில் சேர்வதற்கு முன்வந்தால் அவர்கள் ஏற்கப்படுவார்களா? அப்படி ஏற்கப்பட்டால் அவர்கள் அடுத்த வகுப்பில் அந்த சேர்க்கை என்பது நடைபெறுமா, அல்லது அந்த தோல்வி அடைந்த வகுப்பிலேயே மீண்டும் மாநில பாடத்திட்ட பள்ளிகளில் சேர்க்கப்படுவார்களா என்பதுதான் அமைச்சரிடம் வைக்கப்பட்ட கேள்வி. இதற்கு அமைச்சர் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதை குறித்து முதலமைச்சர் தான் முடிவெடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை குறித்து உடனடியாக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் தெரிவித்தார். ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரை 8ஆம் வகுப்பு வரை தோல்வி கிடையாது என்று ஏற்கனவே முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சிபிஎஸ்இ பள்ளிகளில் இருந்து வரக்கூடிய மாணவர்களை எந்த வகுப்பில் சேர்ப்பது என்பது குறித்து முதல்வருடன் ஆலோசனை நடத்தி உரிய முடிவை எடுத்து விரைவில் அறிவிப்பாக வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் திரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.